இந்த 6 விஷயங்களை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா வாழ்க்கை ஸ்லோவாக கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கும். வெல்கம் டு ஹரிகரி சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிறரிடம் ஷேர் பண்ணக்கூடாத 6 விஷயங்களை பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட ஃப்யூச்சர் பிளானை யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க. சைக்காலஜி படி ஒரு விஷயத்தை நீங்கள் வெளியே சொல்லிட்டீங்கனாலே அதை எதையோ சாதித்த உணர்வை உங்களுக்கு கொடுத்துரும். உங்கள் பிரெயின் அந்த ஃபீலிங் வந்துடும். அப்புறம் உங்களோட ஆக்ஷன் படிப்படியாக குறையும். செகண்ட் பாயிண்ட், உங்களோட வீக்னஸ் அண்ட் பெயின். எல்லாருக்கும் உங்களோட பிரச்சனைகளை சொல்லாதீங்க. சில பேர் சிம்பதி காட்ட மாட்டாங்க, பல பேர் அதையே வெப்பனாக யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால் உங்களோட வீக்னஸ் பெயினை வெளியே சொல்லாதீங்க. மூணாவது பாயிண்ட், உங்களோட இன்கம் அண்ட் மணி டீட்டெயில்ஸ். நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்னு ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பேரிசன், ஜெலசி, எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஆரம்பிச்சிடும். உங்களோட மன நிம்மதி காணாமல் போயிடும். நீங்கள் அதை ஸ்டேட்டஸில் போட்டிங்கனாலோ மற்றவங்ககிட்ட நான் எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணுறேன் பாருன்னு பெருமையாக சொல்லிட்டீங்கன்னாலே அவங்களோட சேலரி கூட உங்களை கம்பேர் பண்ணுவாங்க. இவன் மட்டும் இவ்வளோ சேலரி எப்படி வாங்குறான், இவனுக்கு எப்படி நம்மளை விட அதிகமாக சம்பளம் வருது, வேறு எதுவும் வழியில் சம்பாதிப்பானோ அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து பொறாமைப்பட ஆரம்பிப்பாங்க. அப்புறம் எப்போனாலும் இவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு உங்கள் வீட்டை நோக்கி படையெடுக்க ஆரம்பிப்பாங்க. அதனால் உங்களோட சொந்தக்காரங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் மெயினாக சொல்லாதீங்க. ஃபோர்த்து பாயிண்ட், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ். உங்களோட வீட்டு பிரச்சனைகளை வெளியே சொல்லவே கூடாது. அப்படி வெளியே சொன்னால் சொல்யூஷன் கிடைக்கும் நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அதுதான் கிடையாது. உங்களோட ஒப்பீனியனை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகம். உங்களாலேயே உங்கள் சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ண முடியலன்னா மற்றவங்களால எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்? உங்கள் வீட்டு பிரச்சனைகளை அவங்க இன்னும் 4 பேர்கிட்ட பரப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வெறும் வாய்க்கு அவல் கிடச்ச மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் தான் அவமானப்படுவீங்க. அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து பாயிண்ட் பார்க்கலாமா? குட் டீட்ஸ். நல்லது செஞ்சது. பிறருக்கு நீங்கள் எந்த உதவியாவது செஞ்சீங்கன்னா அதை தயவு செஞ்சு அனௌன்ஸ் பண்ணாதீங்க. சைக்காலஜியில் இதை ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ட்ராப்னு சொல்லுவாங்க. சில பேர் ஸ்டேட்டஸில் போடுவாங்க, இன்னும் சில பேர் என்னால் தான் அப்படி இருக்கா, நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க, சொல்லவும் செஞ்சுருவாங்க. அப்படி சொல்கிறது மூலமாக என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் உதவி செஞ்சதுக்கு உண்டான முழு பலனும் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதனால் நீங்கள் நல்ல விஷயங்கள் செஞ்சீங்கன்னா யாருக்கும் சொல்லாமல் செய்யுங்க. 6வது பாயிண்ட், உங்களோட நெக்ஸ்ட் மூவ் சைலண்ட் ப்ராக்ரஸ். உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸை சைலண்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள். ரிசல்ட் வந்த பிறகு பேசுங்க. சைலன்ஸ் இஸ் பவர். ஸ்மார்ட் பீப்புள் டாக் லெஸ், அப்சர்வ் மோர், க்ரோ சைலண்ட்லி. இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் மனசுலேயும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூஸ் கொடுத்துருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பட்டன் தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் திங்கள் முதல் வெள்ளி வரை இனிமேல் சைக்காலஜிக்கல் வீடியோஸ் 2 அல்லது 3 வீடியோஸ் இனிமேல் போடுவேன். ரொம்ப லாங் கேப் ஆகிடுச்சு. இடையில வேலைக்கு போனேன். அதை கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், எனக்கு உடம்பு சரியில்லை. அதுக்கப்புறம் நான் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டுருந்தேன். காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தேன், டெட் எக்ஸாமுக்கு. இப்போவும் அடுத்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். அதனால் விளாக்ஸ் வீடியோ சனி ஞாயிறில் நம்ம சேனலில் வெளிவரும், தவறாமல் பாருங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.